வீடியோவில் பார்க்குற இந்த மாதிரி ஏஐ கார்ட்டூன் வீடியோவை நம்ம ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து 3Dயில் நம்ம வந்து அனிமேஷனில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏஐ யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வீடியோ வந்து க்ரியேட் பண்ணலாம். அதுவுமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெறும் ஃப்ரீயாகவே நான் சொல்லித்தரப்போனேன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து மானிஸ்ட்ரேஷனை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஓகேவா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் எப்படி வந்துட்டு பண்ணுங்கிறது கிளியராக தெரியும். ஓகேவா? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏஐலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரியும் நம்ம வந்து ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து சேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ப்ராம்ப்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் எனக்கு கிட்ஸ் பார்க்குற மாதிரி 4 சீன் வந்துட்டு இருக்கணும். அதில் வந்து 10 செகண்டில் இருக்கணும். வித்தவுட் காப்பிரைட்டில் சவுண்ட் எஃபெக்ட்டு மியூசிக்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ப்ராம்ப்ட் கேட்குறேன். ஏஐ வந்து அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் வந்து சீன் பை சீனாக வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த சீன் இமேஜை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இமேஜ் ப்ராம்ப்ட்டு ஒரு இமேஜ் தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இமேஜ் ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணி ஜெமினி ஏஐக்கு வந்திருக்கோங்க. ஓகேவா? எல்லாமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஜெமினியில் வந்துட்டு இப்போ வந்து நான் ப்ராம்ப்ட் வந்து காப்பி பண்ணி இதில் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு ஆஸ்பெக்ட் ரேடியோ 9:16 கொடுத்துக்கோங்க. அதுதான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவோட சைஸு. இப்போ இமேஜ் வந்து ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீடியோ தான் ரெடி பண்ண போகிறோம். இமேஜை வந்து ரெடியானவுடனே நீங்கள் வந்து மேலே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இமேஜை வந்து காமிக்கிறேன் பாருங்கள். வந்து கிட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜிராக் அதாவது கிராக் ஏஐ இருக்குல்ல, ப்ளே ஸ்டோரில் வந்து அந்த ஏஐ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. GROKன்னு போட்டிங்கன்னா அந்த ஏஐ வந்துடும். ஓகேவா? இதில் இமேஜை நான் கிளிக் பண்ணி அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ChatGPTயில் வந்து சீன் 1ஓட ப்ராம்ப்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ ஜிராக் வாங்கிக்கோங்க. அதாவது கிராக்கு வந்துக்குங்க. அதில் வந்து இமேஜ் செலக்ட் பண்ண உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ஜென்ரேட் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ராம்ப்ட் என்ட்ரு பண்ணி கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். வீடியோ வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அது எப்படின்ட்டு நான் இந்த வீடியோலேயே சொல்லித்தரேன். ஓகேவா? இதுலேயே நீங்கள் ஒரே ஏஐலேயே நீங்கள் ஃபுல் வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து எக்ஸ்டெண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்டெண்ட் இருக்கும். அதை கொடுத்துட்டு அதை லாஸ்ட்டுக்கு இழுத்து வச்சுக்கோங்க. இழுத்து வச்சுட்டு இப்போ வந்து ப்ராம்ப்ட் சீன் 2ஓட ப்ராம்ப்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? சீன் 2ஓட ப்ராம்ப்ட் அங்கே பேஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதிலேருந்து கண்டினியூ ஆகிக்கும். நீங்கள் வந்து தனித்தனியாக க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதிலேருந்து மொத்தமாகவே உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ ஆகிக்கும். அடுத்த சீனுக்கு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்படி சீன் பை சீனாக நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரே வீடியோவே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 6 செகண்டுன்னு வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரே வீடியோவே ஜென்ரேட் ஆகிடும். பட் ஆனால் சீன் பை சீனாக வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 6 செகண்டுக்கு ஒரு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இது வந்து நம்ம ஃப்ரீயாக தான் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த ஒரு க்ரெடிட்ஸும் கிடையாது. பேவும் பண்ண தேவை. இந்த ஏஐயில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். அடுத்து வந்து நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். சீன் பை சீனாக நீங்கள் காப்பி பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து விஎன் எடிட்டர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணீங்களோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இப்போ வீடியோ வந்து நான் செலக்ட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதில் வந்து கீழே அந்த வீடியோவில் வந்துட்டு கீழே வந்து கிராக்குங்கிற லோகோ தெரியுது. அதை வந்து நம்ம க்ராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? க்ராப் பண்ணிக்கிட்டோம்னா அது வந்து தெரியாது. உங்களுக்கு வந்து வீடியோவும் நல்லா ஹை குவாலிட்டியில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீடியோ பாருங்கள். வீடியோ நல்லா வந்திருக்கு. ஃபுல்லாக நீங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சைடில் வந்து அந்த இன்புட்டு மாதிரி வரும். அதை வந்து டெலீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ராப் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு 180pல எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு 60 fpsல கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். எந்த விஷயமும் கிடையாது. இந்த மாதிரி ஏஐ வீடியோவுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.